வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலில் டிஎன் டேட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேப்பர் 2ல் ஓகேங்களா, இங்கிலீஷ் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். என்னைக்கு நடந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 February 2023 ஃபார்னூன் செஷனில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா நான் ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னா அதுக்கான ஆன்சர் எப்படி வரும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. அதனால அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ் வரும், பாருங்கள் சரிங்களா. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் IFSC இஸ். இதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக அப்ரிவேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இங்கிலீஷ் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பேப்பர் 1க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பாருங்கள். அதேமாதிரி பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பாருங்கள். ஏன்னா ரெண்டு பேப்பர்லையுமே நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது. செகண்ட் பேப்பரில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் பேப்பரில் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேப்பரில் இருக்கிறத செகண்ட் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். expansion of the abbreviation IFSC na Indian Financial System Code சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். choose the exact meaning of the word avid. avid அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னா கீன் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டா பண்றது தான் என்னன்னா avid அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிக் அவுட் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலெக்டிவ் நவுன்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு மேட்ச் வரலாம், இல்லை ஒரு கொஸ்டினாவே நம்மளுக்கு வரலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ கீழே கொடுத்தது கலெக்டிவ் நவுன் தாங்க. இதில் எது தவறான ஒன்று, இல்லைன்னா இதில் எது வித்தியாசப்படுற ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, பேர்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதேமாரி கிரேப்ஸ் நிறைய இருந்ததுன்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதேமாரி கவுஸ்லாம் ஒரு இடத்துல நிறைய இருக்குன்னா அதை ஹர்ட் ஆஃப் கவுஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பாருங்க, இப்போ குரூப் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு குறிப்பிடும் போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேக் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு தான் கலெக்டிவ் நவுன்ல சொல்லுவோம் சரிங்களா. அதை பாருங்க, பேக் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெனல் டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டாக் வாழ்ற இடம் தான் கெனல்னு சொல்லுவாங்க. இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீதிலாம்னா அதோடைய குரூப்பை கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் அது வாழும் இடம் கொடுத்துருக்கிறதுனால இதுதான் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த ஃபார்மல் லெட்டர் டியர் சார் மேடம் கம்ஸ் அண்டர் த ஃபார்மேட் ஆஃப். நீங்க ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா டியர் சார் இல்லைன்னா மேடம்னு போடுவீங்களா. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சல்யூட்டேஷன். சல்யூட்டேஷன்னா வணக்கம் தெரிவித்தல் இல்லையா. இப்ப தமிழ்ல மதிப்பிற்குரிய ஐயா அந்த மாதிரி போடுவோம் இல்லையா. அதுதான் இது ஒரு சல்யூட்டேஷன்னா ஒரு வணக்கம் தெரிவிச்சுட்டு நம்ம என்ன சொல்ல போறோமோ அதை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. fill in the blank with suitable article. ஆர்டிக்கல் ஆர்டிக்கலா இருக்கலாம், டிட்டர்மினர்ல இருக்கலாம், குவான்டிஃபையரா இருக்கலாம். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இஸ் டேஷ் MA ஸ்டூடெண்ட். இப்போ இந்த MA அப்படின்றது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது பாருங்க. MA அப்படின்றது ஒரு வவ்வல் சவுண்ட்ல நம்மளுக்கு வரும் சரிங்களா. அதனால நம்மளுக்கு இங்க என்ன வரும்னா ஆன். ஓகேங்களா. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, AEIOU அப்படின்ற லெட்டர்ஸ் வந்தா வவ்வல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. AEIOU இதுக்கான சவுண்ட் வந்தாதான் நீங்க அதுக்கு முன்னாடி வவ்வல் யூஸ் பண்ணும் சரிங்களா. இப்ப இங்க MA, இந்த MA அப்படின்றது ஒரு வவ்வல் சவுண்ட்ல வருன்றதுனால தான் நம்ம முன்னாடி ஆன் யூஸ் பண்றோம். இஸ் an MA ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் fill in the blank with suitable prepositional phrase. எது வரும்னு கேக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. dash rain take an umbrella. in favor of rain take an umbrella வருமா. according to rain take an umbrella வருமா. in case of rain take an umbrella வருமா. in spite of rain take an umbrella வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா in case of rain சரிங்களா. in case of அப்படின்னா என்னன்னா எதிர்பாராத சூழ்நிலையில மழை வந்தா அம்பர்லா எடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்றது ஓகேங்களா. in case of rain take an umbrella. ஸோ ப்ரப்போசிஷனும் வரும், ப்ரப்போசிஷனல் ஃப்ரேஸும் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேர்ட் பெல்லோ மீன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இந்த பெல்லோ அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது நம்மளோட புக் பேக் கொஸ்டின் தாங்க. இதுல என்ன டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே நம்மளுக்கு இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இது வராது. ஏன்னா த க்ரை ஆஃப் எ புல் அப்படின்னா வரும் ஓகேங்களா. புல்லுக்கும் கவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. பசுமாடுனா கவு, புல்னா காளை மாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இது கொடுத்துருக்காங்க. இது வராது. பெல்லோ அப்படின்னா என்னன்னா an utterance expressing pain. ஓகேங்களா. நம்மளுக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
Choose the correct degree of comparison the following. கண்டிப்பா degrees of comparison இருந்து பாசிட்டிவா கம்பேரிட்டிவா சூப்பர்லேட்டிவா இல்ல ஒரு வேர்டை கொடுத்து இது பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணுங்க சூப்பர்லேட்டிவா சேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இப்போ பாருங்க இமெயில் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இங்க பாருங்க ஃபாஸ்டஸ்ட் அப்படின்றது இருக்குல்லையா, அப்ப என்னது ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட். அப்போ ஃபாஸ்டஸ்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், நீங்க பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Next பாருங்க, choose the correct option. Dash is a word used to join two words or two sentences. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு டெஃபினிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எல்லாத்துடைய டெஃபினிஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க எல்லா டெஃபினிஷன்ஸும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 2 வேர்டு இணைக்கிறதுக்கோ இல்லை ஒரு 2 சென்டென்ஸை இணைக்கிறதுக்கோ நடுவில் நம்ம என்ன போடுவோம், அந்த மாதிரியான வார்த்தைகள் போடுவோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா கன்ஜங்ஷன். சரிங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்ஜங்ஷன். அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆண்டனம். நல்லா கொஸ்டினை படிச்சு பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேருக்கு ஆன்சர்லாம் நல்லா தெரியுங்க, ஆனால் கொஸ்டினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மீனிங் கேட்குறாங்களா இல்லை ஆப்போசிட்ஸ் கேட்குறாங்களா, இதுல எது வந்து கரெக்டானதுன்னு கேட்குறாங்களா இதுல எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்களா அப்படின்றத பார்க்காம கரெக்டானதை டிக் பண்ணுவாங்க. ஸோ அதுல தான் நிறைய மார்க் போகுமே. என்னன்னு கேட்குறாங்க பாருங்க, ஹிஸ் கிராண்ட் மதர்ஸ் மார்னிங் ப்ரேயர் இஸ் மொனோட்டனஸ். இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். மொனோட்டனஸ்னா ஒரே மாதிரி பண்றது. அப்ப இதோடைய ஆப்போசிட் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங். கரெக்டா? இப்போ இங்க பாருங்களா, போரிங்னாலும் ஒரே மாதிரி தான், அன்சேஞ்சிங்னா மாத்தாம இருக்குது. அது பாருங்க, டயர்சம்னா போர் அடிக்கிற மாதிரி தான். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன, இன்ட்ரெஸ்டா கொண்டு போறது தான் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, fill in the blank with the correct prepositional phrase. பாருங்க, prepositionalல 2 கொஸ்டின் நம்மளுக்கு வந்துருச்சு. failure is often dash negligence அப்படின்னு. இதை தமிழ்ல மாத்தி பாருங்களா, தோல்வி எதனால ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய அலட்சியத்தினால தான் ஏற்படுது. அப்ப தோல்வின்றது நம்மளோட அலட்சியம் அப்படின்னும் போது என்ன, அதோட ரிசல்ட் தானே. அப்ப அதை என்னன்னு சொல்லணும்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப். நிறைய பேர் ரிசல்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ் போட்டுருவாங்க, இல்ல என்னன்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு மீனிங்ல தான் வரும். சரிங்களா, நீங்க வந்துட்டு அது ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த, அதோடைய விளைவு, கான்சிக்வன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், விளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ இடியம்ஸ் வித் இட்ஸ் மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. ஃபெச் அண்ட் கேரி அப்படின்னா என்னன்னா ரன் எரண்ட்ஸ். ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா என்னன்னா வெரி நியர். 11th hour அப்படின்னா என்னன்னா அட் த லாஸ்ட் மொமெண்ட். இன் டீப் வாட்டர்னா இன் ட்ரபிள். சிலதுலாம் நம்ம ஈஸியாக ஒரு 1-2 கண்டுபிடிச்சா கூட நம்மளால மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டாங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவே வெறும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா தான் நம்மளுக்கு எதுவுமே தெரியாம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இந்த மேட்ச்லன்னா சிலது இப்போ இந்த டீப் வாட்டர்னா இன் ட்ரபிள் அதெல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா வெரி நியர். ஸோ புக்ல இருக்கிற இடியம்ஸே முதல்ல படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கிளிப்டு வேர்டு நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. ரீட் த ஃபாலோவிங், சூஸ் த இன்கரெக்ட் பேர். நல்லா பாருங்க, இதுல எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இது அன்கிளிப்டு வேர்ட்ஸ், இதுல இருந்து தான் நாங்கள் கிளிப் பண்ணி எடுப்போம். இப்போ லஞ்ச் ஆனா லஞ்ச், கேப்ரி அலர்ட், இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு கேட்டிருக்கிறது. கேப், ரெஃப்ரிஜரேட்டர்னா ஃப்ரிட்ஜ். அப்போ இதுல தவறான இது எதுன்னா யூனிவர்சிட்டிக்கு வர்சிட்டின்னு போட்டிருக்காங்க. இது கரெக்ட் தான், ஆனா ஸ்பெல்லிங் என்னன்னு பாத்தீங்கன்னா VARSITY. இந்த வர்சிட்டி வரணும், அவங்க VERன்னு கொடுத்துட்டாங்க. அதனால இதுதான் தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ தான் தவறான ஒன்று. அடுத்து பாருங்க, டைட் கார்னர் மீன்ஸ். இது வந்து நம்மளுக்கு ஒரு லெசனோட டைட்டில் இல்லையா, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இது ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் இல்லையா. அப்படி டைட் கார்னர் அப்படின்னா என்னன்னா டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். சரிங்களா, அது என்னன்னு சொல்லுவோம், டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஓவர் த வில் இஸ் த கரெக்ட் எஃபெமிஸ்டிக் வேர்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓவர் த ஹில் அப்படின்னா என்னன்னு சொல்றோம்னா ஓல்டு அப்படின்ற ஒரு மீனிங். இப்போ ஓல்டு அப்படின்னா என்னன்னா அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்றாங்கன்னா ஓவர் த ஹில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த ஆன்டனம் ஃபார் த வேர்ட் டெசர்டட். இப்ப இதுக்கு நான் ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்றேன். இப்ப டெசர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், பாலைவனம். பாலைவனத்துல நம்ம என்ன யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, இன்ஹாபிட்டட். சரிங்களா, இன்ஹாபிட்டட். அடுத்த கொஸ்டின், ரைட் த ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜெரண்ட்னா ரொம்ப ஈஸிங்க. verb பிளஸ் ஐஎன்ஜின்னு இருந்தாலே கண்ண முடியும், நீங்க அதுதான் ஜெரண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மீதி இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபல்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்ஃபினிட்டிவ்னா கூட சம்டைம்ஸ் 2 + verb வரும், சம்டைம்ஸ் வெறும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஜெரண்ட்னு கேட்டாலே ஈஸி தான் உங்களுக்கு. இதை பாருங்க, அது மட்டும்தான் இருக்கும். த போலீஸ் அரஸ்டட் ஹிம் ஃபார் ஸ்பீடிங்.
You are asking a stranger to open a door. Pick out the exact words to fill in the following request. Dash, please open the door. இது வந்து மாடல் வேர்ப்ஸ்ல வரும் நம்மளுக்கு இல்லையா. மாடல் வேர்ப்ஸ்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு பர்சனை வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா, நீங்க இப்போ இந்த ப்ளீஸ் இங்க இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேன் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த ப்ளீஸ் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க சொல்றதுனால அங்க நம்ம கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும், குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர். ஓகேங்களா, கேனோடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் குட். ஸோ பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். Complete the following sentence with appropriate model verb. இதோட ரெண்டாவது கொஸ்டின் மாடல் வெர்ப்ஸ்ல நம்ம பார்க்கணும் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் போத் ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே கிராமருக்காக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல இருக்க கொஸ்டின்ஸ் இதுல ரிப்பீட் ஆகுது, இதுல இருக்க கொஸ்டின்ஸ் அதுல ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ டேஷ் ஃபெயில்னா யூ ஷுட் சே. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு த போயட் ஜான் கீட்ஸ் எ திங் ஆஃப் பியூட்டி. இது ரொம்ப 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 ரிப்பீட்டட் கொஸ்டின். இது நம்மளுக்கு புக்ல இருக்கிற ஒரு போயம் இல்லையா, ஜான் கீட்ஸோடைய திங் ஆஃப் பியூட்டி அப்படின்ற ஒரு போயம். அதனுடைய ரிமைனிங் என்னன்னா, எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர். நெக்ஸ்ட் கரெக்ட் த சென்டென்ஸ். அதாவது இந்த சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நடுவில் இருக்கிறத மிங்கிள் பண்ணி ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க எதை கரெக்டா போட்டா கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கேட்கறாங்க. எது பாருங்க, டாம் ஆல்வேஸ் கோஸ் டு ஒர்க் பை கார். இது நீங்க சென்டென்ஸ் படிச்சு பார்த்தாலே மீனிங்ஃபுல்லா மாற்ற முடியும். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. Among the following quantifiers, which one can be used only with countable nouns? Countable nouns கூட மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிஃபயர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ கீழே கொடுத்ததுல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத். இதை தவிர நம்மளுக்கு நிறைய கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிஃபயர் இருக்கு. அது என்னன்னா few, many, a number of, several, each, either, fewer, neither. இது எல்லாமே கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிஃபயர். அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபார் த ஃபாலோவிங் லைன். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின் வரும் நம்ம சொல்லியிருக்கோம்ல. இப்போ இந்த மாதிரி வார் இல்ல டைம் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏ. அடுத்தது பாருங்க, மெனி பீப்புள்ன்றத என்னன்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட். அதுல இருக்க வினை சொல்லியது லாஸ்ட், அப்ப வி. லாஸ்ட் எதை லாஸ் பண்ணாங்க, எதை அப்படின்ற கொஸ்டினை கேட்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட். அப்ப ASVO. Find out the antonym of the underlined word. Unmatched அப்படின்றதுக்கான ஆப்போசிட் வேர்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னா இன்ஃபீரியர். சரிங்களா, இன்ஃபீரியர். அடுத்து பாருங்க, pick out the present perfect tense and complete the sentence. Dash I dash my homework அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே இது ரெண்டும் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா, இதுல ஆவ் வருமா ஆஸ் வருமானு டவுட் இருக்கும். இங்க நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா ஐ. அப்பனா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வரும், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் சென்டென்ஸ். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுக்கு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது என்ன டைப் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க என்ன வேர்டு இருக்கு, தோ அப்படின்னு இருந்தாலே அது என்னது, காம்ப்ளெக்ஸ். Choose the correct clipped word for mathematics. clipped wordல ரெண்டாவது கொஸ்டினும் கேட்டாங்க. மேத்தமெட்டிக்ஸ் நிறைய பேர் மேக்ஸ்ன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அதோட clipped word என்னன்னா மேத். நெக்ஸ்ட் பாருங்க, the poem as நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, figures of speechல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலான்னு. இது நான் ஏற்கனவே சொல்லிருக்க மாதிரி தான். poem has 11 words which is arranged one by one like single word, 2 words, 3 words, 4 words and ended with single word. Identify the poem na Cinquain poem. இது book back question. We rarely visit our native town. Pick out the appropriate question tag for the above sentence ன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், கொஸ்டின் டேக்னா கொஸ்டின் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாருங்கன்னு. இப்போ இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் மாதிரி இருந்தாலும் ரேர்லின்றது என்னன்னா ஒரு நெகட்டிவ் குறிக்கிறது. அதனால இது வந்து நெகட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் டேக் பாசிட்டிவ்ல வரும். இந்த ரேர்லியே எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வேர்ப் அவ்வளவா எதுவுமே இல்லை, அதாவது டூ, ஹாவ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா விசிட் அப்படின்றது ப்ரெசென்ட்ல இருக்கா பாஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. ப்ரெசென்ட்ல இருக்கு, அப்போ என்ன வரும், டூ. டூக்கு அப்புறம் வி, அதுதான் பாசிட்டிவ்ல வரும், டூ வி. நிறைய பேர் இது என்ன பண்ணுவாங்க, சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னு நினைச்சிட்டு கொஸ்டின் டாக் வந்து டோன்ட் வி அப்படின்னு எடுப்பாங்க. அது தவறு. Last question, fill in the blank with correct phrasal verb. So my father always dash truth and honesty stands for truth and honesty. சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது போய் சேரும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.